எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். எண் பதக்க மாலையை அணிந்து கொண்டு நான்கிலக்க எண்கள்ல பெரிய எண் மற்றும் சிறிய எண்ண மாணவர்கள் விளையாட்டு முறையில எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா? வணக்கம் குழந்தைகளே. வணக்கம்ப்பா. யாருக்கெல்லாம் ட்ரெயின்ல போக ரொம்ப பிடிக்கும்? ஓ, எல்லாருக்குமே ட்ரெயின்ல போக ரொம்ப பிடிக்குமா? இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்க. யார் இது? ட்ரெயின் வந்திருக்கு. அது என்ன ட்ரெயின்? கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எண்கள் ட்ரெயின். அருமையா சொல்லிட்டீங்க. வாங்க எல்லாரும் எண்கள் ட்ரெயின்ல பயணம் போவோமா? சுபஸ்ரீ வாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து இப்ப ட்ரெயின்ல பயணம் செய்வோமா? வாங்க போகலாம். ட்ரெயின் எந்த நிறுத்தத்துல வந்து நின்னுட்டு இருக்கு? விளையாட்டுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, இங்க என்ன பாக்குறீங்க நீங்க? எண்கள். சரியா சொன்னீங்க. அந்த எண்கள் எப்படிமா இருக்கு? அழகா சொல்லிட்டீங்க. எண்கள் இருக்கு, அது வந்து வரிசையா இருக்கு. வேற எப்படி உங்களுக்கு தெரியுது? சரி, படிக்கட்டு மாதிரி தெரியுது. இப்ப இந்த படிக்கட்டு மாதிரி தெரியுற அமைப்புல இருந்து நீங்க படிச்ச ஏதாவது பாடம் உங்களுக்கு நினைவுக்கு வருதா? ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசையில தான் நாம ஒரு விளையாட்டு விளையாட போறோம். விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? உங்களை பாராட்டுறதுக்கு நம்ம வகுப்புக்கு ஒரு புது ஃப்ரெண்டு வர போறாங்க. யாருன்னு பார்க்கலாமா? அவங்கள நீங்க போய் உட்காருங்க. இப்ப நம்ம கிளாஸுக்கு வர போற புது ஃப்ரெண்ட வரவேற்போமா? உங்களுக்கெல்லாம் அந்த புது ஃப்ரெண்ட பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு இல்லையா? நாம இந்த எண்கள் படிக்கட்ட ஏணியா பயன்படுத்தி ஒரு விளையாட்டு விளையாடலாமா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நான் ஒரு எண்ணை சொல்லி ஏணியில ஏறிப்போ அப்படின்னு சொன்னா அந்த எண்ணை தொடர்ந்து வரக்கூடிய 5 எண்களை நீங்க சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு எண்ணை சொல்லி ஏணியிலிருந்து இறங்கி வா அப்படின்னு நான் சொன்னா அந்த எண்ணுக்கு முந்தைய 5 எண்களை நீங்க சொல்லணும். சரிங்களா? சொல்லலாமா? யாரு சரியா சொல்றீங்களோ அவங்கள நம்ம புது நண்பர் கை குலுக்கி பாராட்டு தெரிவிப்பாரு. ரெடியா? சொல்லலாமா? எண் 1 ஏணியில் ஏறிப்போ. யார் சொல்ல போறா? ஏப்பா, எல்லாருக்கும் தெரியுமா? ராஜ கார்த்திகேயன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மிக சரியா சொல்லிட்டீங்களே. வெரி குட். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ராஜ கார்த்திகேயன், நீங்க வாங்க, கை கொடுங்க. வெரி குட், வெரி குட். Thank you. போய் உட்கார்ந்துக்கோங்க. எண் 7 ஏணியில் இறங்கி வா. இதுக்கு யார் சரியா விடை சொல்லுவீங்க? எல்லாருக்குமே தெரியுமா? புகழ், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 6 5 4 3 2. வெரி குட். அருமையா சொல்லிட்டாங்க. புகழ், இங்க வாங்க, கை கொடுங்க. வெரி குட்.
தேங்க்யூ. அழகா சொன்னாங்க இல்லையா? உங்களுக்கு எண்கள்ல எது வரை தெரியும்? 10,000 வரை தெரியும், அப்படிதானே? இப்போ டீச்சர் போர்டுல ஒரு எண்ணை எழுதுறேன், அது என்ன எண்ணுன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? தர்சன் இங்க வாங்க, இந்த எண்ணை சொல்லுங்க பாக்கலாம். 6532. சரியா சொல்லியிருக்காங்களா? கிளாப் பண்ணுங்க. வெரி குட். போய் உட்காருங்க. இப்போ நான் இன்னொரு எண் எழுதுவேன், சரிங்களா? அது என்ன எண்ணுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? இப்போ இந்த எண்ணை யார் சொல்றீங்க? ஓ, எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? யாசிரா வாங்கம்மா. 465. சரியா சொல்லியிருக்காங்களா? போன வகுப்புல நாம இடமதிப்பு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு இந்த பொம்மையை கொடுக்க போறேன். இந்த பொம்மையில் உள்ள இடமதிப்புக்கு ஏற்ப வரிசையா வந்து நிக்கிறீங்களா? இந்தாங்க வாங்க, வந்து இடமதிப்புக்கு ஏற்ப வரிசையா நில்லுங்க பார்க்கலாம். சரியா நிக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். 1கள் 10கள் 100கள் 1000கள். சரியா சொல்லிட்டீங்க. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. பிளேஸுக்கு போங்க. இப்போ நீங்க இடமதிப்பை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இது என்னது? இந்த எண் பதக்கத்தை அணிஞ்சு இப்போ ஒரு விளையாட்டு விளையாட போறோம், சரிங்களா? விளையாடலாமா? நாம 2 குழுவா பிரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு குழுவுக்கும் 4 எண் பதக்க மாலைய கொடுப்பேன். இந்த எண் பதக்க மாலைய அணிஞ்சுக்கிட்டு இடமதிப்பு கட்டத்துல வந்து நின்னு நீங்க உருவாக்குற எண்ண சொல்லணும். விளையாட ரெடியா? இந்தாங்க 2 குழுவா பிரிஞ்சிருக்கிறோம். இந்த குழுவோட எண்ண நீங்க சொல்லுங்க. 8741. மிகச்சரி, பாராட்டுகள். இந்த குழு உருவாக்கி இருக்கிற எண்ண நீங்க சொல்லுங்கம்மா. 6235. மிகச்சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். இப்போ இந்த 2 எண்களையும் நாம என்ன செஞ்சு பார்க்க போறோம்னா ஒப்பீடு செஞ்சு பார்க்க போறோம். என்ன செஞ்சு பார்க்க போறோம்? பார்க்கலாமா? இந்த குழுவோட எண் 8741. இந்த குழுவோட எண் 6235. சரியா நீங்க கண்டுபிடிச்சு சொன்னீங்க தானே? சரி, இப்ப 1000 இடமதிப்புல உள்ள 2 பேரும் போய் கை குலுக்குங்க பார்க்கலாம். சரி, எண் பதக்காட்டைய பாருங்க. யாரோட எண் பெரிய எண்? என்னதான் மிஸ்? அது என்ன எண்? 8000. வெரி குட். 8 ஆயிரங்கள். உங்க எண் என்னதுமா? 6000. வெரி குட். 6 ஆயிரங்கள் 8 ஆயிரங்கள். கட்டத்துக்கு போங்க. இப்ப 2 எண்களையும் நாம என்ன செஞ்சு பார்த்தோம்? ஒப்பீடு செஞ்சு பார்த்தோம். இப்போ இந்த 2 குழுவுல உள்ள எண்ணையும் எழுதிடலாமா? இந்த குழுவோட எண்ண நீங்க சொல்லுங்கம்மா. 8741. வெரி குட். இந்த குழுவோட எண்ண நீங்க சொல்லுங்க. 6235. இங்க பாருங்க, 2 எண்களையும் ஏற்கனவே நாம ஒப்பீடு செஞ்சு பார்த்துட்டோம். இதுல எது பெரிய எண்ணுன்னு சொன்னீங்க? 8741. அப்போ அதற்கு நேரா தான் இந்த வாயகன்ற பகுதியை நாம என்ன பண்ணணும்? வைக்கணும். போட்டாச்சுங்களா? எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போங்க. நான் இப்ப 2 எண் எழுத போறேன். நீங்க அதுல எது பெரிய எண் சிறிய எண்ணுன்னு ஒப்பிட்டு பார்த்து சரியான குறியீடு போடணும், சரிங்களா?
நான் இப்போ 2 எண்களை எழுதுவேன். அந்த எண்களுக்கு ஏற்ப நீங்களே பதக்க மாலை அணிஞ்சு நிக்கணும். சரிங்களா? இப்போ டீச்சர் போர்டில் எழுதின மாதிரியே அந்த 2 எண்களையும் 2 குழுக்களும் சரியா அமைச்சிருக்காங்களா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சரி, 1000 இடமதிப்புல உள்ளவங்க கை குலுக்குங்க. அடுத்து என்ன எண் உருவாகுதுன்னு பாப்போமா? வெரி குட். நீங்க உட்காருங்க. அடுத்த 4 பேர் எந்தீங்க? இந்த குழுவோட என்ன நீங்க சொல்லுங்க. 4871. சரியா சொல்லிட்டாங்க. கிளாப் பண்ணுங்க. சத்யா நீங்க வந்து எழுதுங்க. 4871. வெரி குட். அருமையா சொல்லிட்டாங்க, எழுதிட்டாங்க. கிளாப் பண்ணுங்க. அடுத்ததா இந்த குழுவோட என்ன நீங்க சொல்லுங்க. 4563. சரியா சொல்லிட்டீங்க. வெரி குட். அக்ஷயா நீங்க வந்து எழுதுங்க. 4563. சரியா எழுதியிருக்காங்களா? வெரி குட். கிளாப் பண்ணுங்க. இந்த 1000 இடமதிப்புல உள்ளவங்க வந்து கை குலுக்குங்க. 2 பேரும் உங்களோட எண்களை பாருங்க. எப்படி இருக்கு? சமமா இருக்கு. அப்ப அடுத்து எந்த இடமதிப்பை நம்ம பார்க்கலாம்? நீங்க உங்க இடத்துக்கு போங்க. 1000கள் 100கள் இடமதிப்புல உள்ளவங்க வாங்க, கை குலுக்குங்க. உங்களோட எண்களை பாருங்க. யாரோட எண் பெரிய எண்ணா இருக்கு? 8 பெரிய எண். சரியா சொல்லிட்டாங்க. உங்க இடத்துக்கு வாங்க. அப்ப எந்த குழுவோட எண் பெரிய எண்? வெரி குட். சரியா சொன்னீங்க. நீங்க குறியீடு போடுங்கம்மா. சரியா போட்டிருக்காங்களா? கிளாப் பண்ணுங்க. அருமையா சொன்னீங்க. பாராட்டுக்கள். வெரி குட். இப்போ நாம 1000கள் இடமதிப்பை பார்த்தோம் இல்லையா? அது எப்படி இருந்தது? சமமா இருந்த உடனே நாம அடுத்து எந்த இடமதிப்பை பார்த்தோம்? 100களை ஒப்பிட்டு நாம பெரிய எண் எது சிறிய எண் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிதானே? இப்போ 100களும் சமமா இருந்தா அடுத்தது எந்த இடமதிப்பை நாம பார்க்கணும்? வெரி குட். அழகா சொன்னீங்க. வெரி குட், வெரி குட். அடுத்தது 10கள் இடமதிப்பு சமமா இருந்தா அடுத்து எந்த இடமதிப்பை நாம பார்க்கணும்? அருமையா பதில் சொல்லிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. வெரி குட். பாராட்டுக்கள். நீங்க அவங்கவுங்க குழுவுல போய் உட்கார்ந்துக்கோங்க. இப்ப இன்னொரு புது விளையாட்டு விளையாடலாமா? இடமதிப்பு அட்டவணையும் ஐஸ் குச்சில எண்களையும் எழுதிட்டு வந்திருக்கிறேன். இத உங்க 2 குழுவுக்கும் கொடுப்பேன். நீங்க அந்த ஐஸ் குச்சில உள்ள எண்களை ஒப்பிட்டு பெரிய எண்ணா சிறிய எண்ணான்னு பார்த்து வரிசை முறைப்படி அடுக்கணும். அடுக்குவீங்களா? எந்த குழு முதல்ல அடுக்குறாங்களோ அவங்களுக்கு நட்சத்திரம் ஸ்டார் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்கிருவீங்களா? எந்த குழு வாங்குதுன்னு பார்க்கலாமா? நீங்க சிறிய எண்ல இருந்து பெரிய எண்ணா வரிசையா எண்களை அடுக்குங்க. நீங்க பெரிய எண்ல இருந்து சிறிய எண் வர எண்களை வரிசையா அடுக்குங்க. யாரு முதல்ல விரைவாகவும் சரியாகவும் முடிக்கிறீங்களோ அந்த குழுவுக்கு டீச்சர் ஸ்டார் தருவேன். சரிங்களா? பார்க்கலாமா? விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? முடிச்சிட்டீங்களா? முதல்ல இந்த குழு தான் முடிச்சிருக்கிறாங்க. சரியா அடிக்கிறீங்களான்னு பார்க்கலாமா?
வாங்க பார்க்கலாம். பெரிய எண் 5 ஆயிரங்கள், அப்புறம் 2 ஆயிரங்கள், 2 ஆயிரங்கள், 1. சரியா அடுக்கிருக்கீங்க. வெரி குட். அருமையா பண்ணிட்டீங்க. எப்படி அடுக்குனீங்க? பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் வரைக்கும். சூப்பர். அருமையா செஞ்சிட்டீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இவங்க சரியா அடுக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள்லாம் எப்படி சரியா அடுக்கிருக்கீங்களான்னு பார்க்கட்டுமா மிஸ்? 1000, 2000, 5000 சரியா அடுக்கிருக்கீங்களே. வெரி குட், பாராட்டுகள். நீங்க எப்படிமா எண்களை அடுக்குனீங்க? சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண். சரியா அடுக்கிருக்கீங்க. வெரி குட், பாராட்டுகள். இவங்க சிறிய எண்ல இருந்து பெரிய எண் வர எண்களை அழகா வரிசையா அடுக்குனாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் என்ன வரிசைனா ஏறு வரிசை. என்ன வரிசை? இவங்க எப்படி அடுக்குனாங்க? பெரிய எண்ல இருந்து சிறிய எண் வர அழகா அடுக்குனாங்க இல்லையா? இதுக்கு என்ன பேரு? அதுக்குதான் என்ன பேரு? இப்ப ஏறு வரிசையும் தெரிஞ்சிருச்சு, இறங்கு வரிசையும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அருமையா விளையாண்டு காட்டுனீங்க. என்னோட பாராட்டுக்கள். முதல்ல அதுல விரைவாகவும் சரியாவும் முடிச்ச இந்த குழுக்கு சார் வழங்குறோம். சரிங்களா? எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லலாம், பாராட்டுக்கள் சொல்லுங்க. இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்? வேற என்ன கத்துக்கிட்டோம்? அருமையா சொன்னீங்க. நல்லா கத்துக்கிட்டீங்க. வெரி குட். இப்போ பாட நூலையும் பயிற்சி நூலையும் எடுத்து அதுல இருக்கிற பயிற்சிகள் எல்லாம் செய்வோமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் அழகா எழுதுறீங்களே, சரியா எழுதுறீங்களே. சூப்பர் சூப்பர். நல்லா செய்றீங்க. வெரி குட். எல்லாரும் முடிச்சாச்சுங்களா? வெரி குட். அழகா முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? இப்போ பெரிய எண், சிறிய எண், ஏறு வரிசை, இறங்கு வரிசை எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? வெரி குட். தேங்க்யூ. செயல்பாட்டோட தொடக்கத்துல ஆசிரியர் எண்கள் ரயில் பெட்டியை பயன்படுத்தியது வகுப்பறை மேலாண்மை யுத்தியா அமைந்திருந்தது. எண்கள் பதக்கமாலையை அணிஞ்ச மாணவர்கள் தாங்களாகவே 4 இலக்க எண்களை உருவாக்கும் போது அவர்களிடையே ஏற்பட்ட முக மலர்ச்சியையும் பார்த்தோம். இடமதிப்பு கட்டத்தில் நின்ற மாணவர்கள் தங்களுக்குள் கைக்குலுக்கிக் கொண்டு பெரிய எண் மற்றும் சிறிய எண்ணை தெரிந்து கொண்டது புரிதலுடன் கூடிய கற்றலாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணையும் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணையும் அடுக்கினது ஏறுவரிசை மற்றும் இறங்கு வரிசையை அறிந்து கொள்ள எளிமையாக இருந்தது. இவ்வாறு குழுக்களாக பிரிந்து செயல்பாட்டில் ஈடுபடும் போது குழு மனப்பான்மையை அதிகரித்து கற்றலில் ஆர்வம் ஏற்பட்டதையும் பார்த்தோம். பயிற்சி நூலிலும் பாடநூலிலும் உள்ள பயிற்சிகளை மாணவர்கள் செய்யும் போது ஆசிரியர் வழிகாட்டுனது அவர்களின் கற்றலுக்கு உறுதுணையாக அமைந்திருந்தது. இதுபோல நாமும் மாணவர்களை ஆர்வத்துடன் வகுப்பறை செயல்பாட்டில் ஈடுபடுத்துவோம். நன்றி.